டாக்டர், இப்போது ஜிம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து போடுறாங்க. ஸோ செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து போடும்போது லெஃப்ட் ஷோல்டரில் வந்துட்டு ஒரு பெயின் வருது டாக்டர். ஷார்ப்பான பெயின் வருது. அது என்ன ரீசன் டாக்டர்? நம்ம செஸ்ட்டுக்கு தான் போகிறோம், ஆனாலும் அந்த பெயின் வந்து நமக்கு ஷோல்டருக்கு போகுது. அது என்ன ரீசன் டாக்டர்? செஸ்ட் ப்ரெஸ்ஸு அண்ட் ஷோல்டர் ப்ரெஸ், இந்த 2 எக்ஸசைசஸ்லையுமே நம்ம வந்து வி ஆர் ஓவர்லோடிங் த ஷோல்டர் அண்ட் த செஸ்ட் கர்டில் ஃபுல்லாகவே. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம வந்து அதை லோட் பண்ணும்போது இதில் 2 எக்ஸசைஸ்லையும் ஒரு டெண்டன்சி என்னென்னா, டக்குன்னு வெயிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுவோம். நம்மளால முடியாத வெயிட் கூட சம்டைம்ஸ் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஷோல்டர் அண்ட் ஆர்ம் வந்து என்ன பொசிஷனில் வைக்கிறோமோ அந்த பொசிஷனில் தான் வந்து நம்ம நிறையா ஷோல்டர் மசிலை ரெக்ரூட் பண்ணுறோமா இல்லை செஸ்ட் மசிலை ரெக்ரூட் பண்ணுறோமா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ அது கரெக்டானபடி அந்த ட்ரெயினருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நம்ம பண்ண போகிறவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது நிறையா பேர் வந்து எக்ஸசைசஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இன்ஜுரிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ரீசன் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். பட் ஜென்ரலி உள்ள வந்து ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிறது டேர் ஆகிறதுனால வர பெயின் இது. அந்த பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி கண்டிப்பாக தெரிய வரும்.